ஓம் நற்பவி முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வழக்கம் போல மிகவும் எளிமையான ஒரு மந்திரத்தை தான் நான் சொல்ல போகிறேன். இது வேல்மாறலை போல திருப்புகழை போல பெருசாக அப்படிலாம் இருக்காது. ரொம்ப சிம்பிள். ஆனால் முருகனுடைய ஆசிர்வாதத்தை நம்மளால் முழுமையாக பெற முடியும். எனக்கு டைம் இல்லை, எனக்கு வேலைப்பளு ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொன்று எனக்கு படிக்கிறது கஷ்டம், ரொம்ப நேரம்லாம் என்னால் உட்காந்து வேல்மாறல் அந்த மாதிரிலாம் படிக்க முடியாது, அப்போ ஈஸியாக இருந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த 7 வரியை மனப்பாடம் செய்துக்கோங்க. இது எப்போ வேணாலும், மெயினாக எந்திரிச்சோன்னு காலையில் சொல்லலாம். அதே போல் இரவு தூங்கும் பொழுது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எனக்கு எப்படி ஓம் முருகா குருமுருகா அந்த பதிகம் சொல்கிறேனோ, திருத்தணியில் சொல்கிறேனோ, ஓம் சரவண பவ சொல்கிறேனோ, அதே போல் இந்த முருகனுடைய போற்றி துதிக்கக்கூடிய இந்த வரிகளும் நான் மனசார சொல்லிகிட்டே இருப்பேன். பைக்கில் போகும்போது, வண்டியில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போது, வெளியில் போகும்போது, நடந்து போகும்போது, என் பையனை டியூஷன் கூட்டிகிட்டு போகும்போது, எப்போ வேணாலும் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ நீங்களும் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள். சொல்ல 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 முருகனுடைய நாமங்களை துதிக்க 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 பாராயணம் செய்ய 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 நம்மளுடைய தடைகள் ஒவ்வொன்றாக விலகும். என்ன எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் முருகனுடைய நாமத்தை சொல்லும்போது அது ஓடி போயிடும். ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் செஞ்சுக்கோங்க. தினமும் பாராயணம் பண்ணுங்கள். ஓம் கந்தா போற்றி, ஓம் கடம்பா போற்றி, ஓம் திருத்தணிகை முருகா போற்றி, ஓம் காவலா போற்றி, ஓம் குகனே போற்றி, ஓம் குமரா போற்றி, ஓம் சிவகுமரா போற்றி. இது ரொம்ப சிம்பிள் இல்லையா? இதை விட ஈஸியாக எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இந்த நாமத்தை உச்சரிங்க, முருகனோட அருளை பெறுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஓம் முருகா போற்றின்னு டைப் பண்ணுங்கள்.